பையன் வந்து உடன்பேட்டையில் வந்து சீனிவாச வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து 7th படிக்கிறப்படி நேற்று மத்தியானம் வந்து ஒரு 3:30 மணி அளவில் வந்து தமிழாசிரியருங்கிறவர் வந்து கண்ணனுங்கிறவர் வந்து பக்கத்தில் இருக்கிற பையன் கூட பேசினாங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை வந்து மிகவும் கொடூரமாக மூர்க்கத்தனமாக தாக்கியிருக்காரு. என்ன ஏதுன்னு கூட அவனை விசாரிக்கல. தலையில் 4 அடி, கன்னத்தில் 2 அடி, முதுகில் 1 அடி. 13 வயசு பையனுக்குண்டான அடி அது கிடையாது. ஆசிரியருங்கிறவர் வந்து 1 அடி அடிச்சுக்காரன்னு சொல்லி நிர்வாகத்தில் சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்லை. பையன் வந்து எல்கேஜிலேருந்து இது வரைக்கும் அந்த ஸ்கூலில் தான் படிச்சுருக்கான். இது வரைக்கும் எந்த குற்றச்சாட்டும் சொன்னது கிடையாது. எல்லா ஆசிரியர்களும் அவனை சிறப்பாக வளர்த்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த ஒரு ஆசிரியர் மட்டும்தான் ஆசிரியரோட தன்மை இருந்து மிகவும் கொடூரமாக தாக்கியிருக்காரு. அந்த பள்ளிக்குண்டான தன்மையும் குழந்தைகளோட அடிக்கிற தன்மையும் அடித்து அவருக்கு உண்டான பேரும் எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியும். பையன் ஏற்கனவே உடம்பு சரியில்லாத பள்ளி நிர்வாகத்துக்கு போய் கேட்டாக்கா இது தவறுதான்னு சொல்லி அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் அது இல்லாமல் சிசிடிவி கேமராவை பார்த்துட்டு மறுபடியும் மேல் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மீது வந்து காவல்துறையினும் தமிழக முதல்வர் ஐயா அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை ஐயா அவர்களும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். பணியோடு பேசுகிறேன். என் பையனுக்கு இந்த மாதிரி நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. இதே மாதிரி தமிழக அரசு வந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எத்தனையோ வழிகாட்டல் சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க. அதே பள்ளிக்கூடம் தான் என் பையனுக்கு ஒழுக்கத்தை பற்றி எல்கேஜியிலிருந்து இன்னொரு வரை சொல்லிக் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு ஆசிரியர் கஷ்டம் சொல்கிறாரு. இது தவறு. இதன் மீது கட்ட நடவடிக்கை எடுக்கணும். பணியோடு